பைரவியின் அண்ணன் கேஆருக்கு கால் செய்தான். அந்த நேரம் பைரவி பேங்கில் கேஆருக்கு எதிராக இருந்தாள். கல்யாணராமன் பேசுறேன், உங்ககிட்ட மட்டும் பேசணும், கொஞ்சம் வெளியே வர முடியுமா? நீங்க யாரு என கேட்டான் கேஆர். நான் பைரவியின் அண்ணன் தான். நான் பேசுற விஷயம் பைரவிக்கு தெரிய வேண்டாம். சரி சொல்லுங்க. இல்ல, உங்ககிட்ட நான் உடனடியாக முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். இது பைரவியின் வாழ்க்கைக்கானது. நீங்க கண்டிப்பாக வரணும். எங்கே, எப்போ? இன்னைக்கு சாயங்காலம் கீதாபவன் ஹோட்டலில். சரி வரேன் என சொல்லிவிட்டு கேஆர் வைத்து விட்டான். யார் என கேட்டாள் பைரவி. அவங்க ஒரு கிளைண்ட்டு லோன் விஷயமா பேசணுமாம். அவங்க பேங்க்குக்கு வர விரும்பல. நான் வேணா வரட்டுமா? இல்ல, நீ வேண்டாம் பைரவி. ஜாக்கிரதை கேஆர், இப்பெல்லாம் தப்பான ஆசாமிகள் நடமாட்டம் அதிகமாயிருக்கு. நானும் உடன் வரனே. இல்ல. அவன் மனதினுள், அடி பாவி, என்னை மட்டும் தனியா வர சொல்றதே உங்க அண்ணன் தானே, நீ எதற்கு கூட? வேண்டாம் பைரவி. அன்று மாலை சொன்னபடியே 7 மணிக்கு கேஆர் அந்த ஹோட்டலுக்கு வர கேஆருக்கு முன்னவே சம்பத் வந்து காத்திருந்தான். உள்ளே போய் அமர்ந்தார்கள். முதலில் வந்த சில நிமிடங்களுக்கு 19வாக பேசிவிட்டு சம்பத் நேராக விஷயத்துக்கு வந்து விட்டான். இவளுக்கு நல்ல புருஷன் வரணும், வசதியா இருக்கணும், இவ சந்தோஷமாக இருக்கணும். இந்த எல்லாத்துக்கும் மேலே ஜாதகம் மிக பிரம்மாண்டமாக பொருந்தணும். உங்களை விளக்கவே இந்த ஜாதகம் தான் காரணம். சரி, இப்போ வரன் வந்ததா? முதல்ல பிரம்மாண்டமாக பொருந்தின ஜாதகத்தை வச்சுதான் மற்ற ஏரியாக்களுக்கு போனேன். அது எல்லாமே கூடி வந்த ஒரு வரன் வந்திருக்கு. அந்த விஷயமாகத்தான் இப்போ உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். புரியல. அவளுக்கு பிடிக்க என்கிட்ட நீங்க வந்து என்ன லாபம்? என்ன கேயா, தெரியாத மாதிரியே பேசுறீங்க. நீங்க தேர்ந்தெடுக்கிற மாப்பிள்ளைய தான் கட்டிப்பேன்னு பைரவி பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாதா என்ன? சாரி, அதை பத்தி நான் யோசிக்கல என்றான் கேஆர். நீங்க ஏதாவது முயற்சி செஞ்சீங்களா? இல்ல, இதுவரைக்கும் செய்யல. தெரியும், இனிமேலும் நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவ உங்க காதலி. அவளே உங்களை நிராகரிச்சாலும் இன்னொருத்தனுக்கு பைரவியை விட்டுத்தர உங்களுக்கு பிடிக்காது. ஸ்டாப் இட் செந்தில், நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க, தப்பு. நோ, கோவப்படாதீங்க. அவ மேல எனக்குள்ள அதிக அக்கறையில இதை பத்தி நான் கேட்டுட்டேன். போதும், உங்க காதல் நிஜம்னா நீங்க அவளை சம்மதிக்க வைங்க. அண்ணன், நான் அவளை நல்லா வாழ வச்சுக்கிறேன். கேஆர் ஒரு முக்கியமான வேண்டுகோள். அதை கேட்டுவிட்டு சிரித்து விட்டான். ஆனால் என்ன செய்ய, உள்மனம் வலித்தது. இப்ப கூட நீங்க என்னை சரியா புரிஞ்சுக்கல. உங்களை நான் எதுக்கு கேஆர் புரிஞ்சுக்கணும்? அப்புறம் எதுக்கு உங்க தங்கச்சியை வாழ வைக்க என்கிட்ட வந்து இப்ப பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சம்பத் ஒரு நிமிடம் ஆடி போய் விட்டான். இதை நான் உங்களுக்காக செய்யலை. என் பைரவி காலம் முழுக்க அவள் சந்தோஷமாக வாழத்தான் அவளை நான் சம்மதிக்க வைக்கிறேன். வேகமாக எழுந்து அவன் நடக்க சம்பத் அப்பொழுதுதான் பெருமூச்சு விட்டான். இதைய வந்து பைரவியிடம் பேச பைரவி மறுபேச்சே பேசவில்லை. நீங்க சொன்னா எனக்கு பூர்ண சம்மதம் கேஆர். அப்படி தலையாட்டணும்னு அவசியமெல்லாம் இல்லபார் பைரவி என கேட்டான். கேஆர், ஒரு பெண்ணோட மனசுல உண்டான முதல் காதல் மகத்துவமானது. அது கோயில் கோபுரம் மாதிரி. யாருக்காகவும் அதை அழிக்க முடியாது. இந்த கல்யாணமே என் பாதுகாப்புக்கும் சமூகத்துக்கு முன்னால் நான் போட போற மனைவின்ற வேஷம் மட்டும்தான். இது மிக நிஜமான முகமில்லை கேஆர். இல்ல பைரவி, தப்பு. உன் மனசை நீ மாத்திக்கணும். கடமைக்கு வளர வாழ்க்கை யாருக்குமே சந்தோஷம் தராது. கட்டின புருஷனுக்கு ஒருவித துரோகம் பைரவி அது. அவரை உடம்புல என்னை மனசுல சுமந்துட்டு நீ வாழற ரெட்டை வாழ்க்கை ரொம்ப தப்பாயிடுமா? கேஆர், உன்னை என் மனசுல இருந்து தூக்கி போட முடியல. அதனாலதான் நான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்றேன். இல்லம்மா பைரவி, முதல்ல தூக்கி போட முடியாதுதான். ஆழத்துல புதைச்சு வச்சிரு. புருஷன் கூட வாழ வாழ அவர் மேல் ஒரு பிடிப்பு வந்துடும். அப்புறம் உனக்கு குழந்தைகள் பிரிக்கும். முதலாம் முகத்தை தந்த அந்த மனுஷன் மேல நம்பிக்கையும் பாசமும் வந்துடும். நான் உன் மனசுல இருந்து கரைஞ்சு காணாம போயிடுவேன். ஒரு முனிவர் மனைவி இந்திரனை ரசிச்ச காரணமா மகனை விட்டு மனைவி தலையை எடுக்க சொன்னாராம் ரிஷி. அப்படி பார்த்தா இந்த யுகத்துல யாருக்குமே மனைவி முகம் இருக்காது இல்லையா? ஒரு நடிகரை, கதாசிரியரை, பாடகரை ரசிக்காத பெண் இந்த பூமியில இருக்காளா? காதல் வேற, காமம் வேற. நமக்குள்ள எப்பவும் காமமோ வேட்கையோ இருந்ததில்லை. காதல் இருக்கலாம், அதுல தப்பே இல்லை பைரவி. பைரவி பிரமித்து போய்விட்டாள். சரி, எங்க அண்ணன் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லுவாரே, பார்க்கட்டும். பொருந்தலைனா பொருந்துற வரனை நானே தேர்ந்தெடுக்கிறேன். ஜாதகம் கைமாறி அண்ணன் கொஞ்ச நாள் கிடைப்பில் போட்டு அப்புறம் பொருத்தம் என கூற அடுத்த கட்டம் வந்தது. ஆனால் கல்யாணத்துக்கு நீயும் வந்துரு. நீ கொண்டு வந்த வரன் கேஆர். பைரவி, என்னை வெங்கட்டுக்கு தெரியாது. அவருக்கு என்னை பிடிக்கல. என்ன சொல்ற? நான் பிக்சர்லேயே இல்லை பைரவி, இருக்கவும் கூடாது. தெரிஞ்சவங்க மூலம் நான் நல்லா விசாரிச்சு தேர்ந்தெடுத்த வரன் தான்.
எதுக்கு கேஆர் இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டம்? வேண்டாம் பைரவி, நான் நேரடியாக பிக்சரில் வந்துட்டா நம்ம காதலும் வெளியில் வந்துடும். அது உன்னோட வாழ்க்கையை ரொம்ப பாதிச்சிடும். நீ இப்போ என்ன சொல்கிற? நட்பு தப்பான்னு சொல்கிறியா? ஐயையோ, அப்படியெல்லாம் நான் நினைக்கல. நீ நல்லா வாழணும். காதலியாக வாழும் பொழுது புரட்சி பண்ணலாம். கழுத்தில் தாரி ஏறிட்டா வரம்புகள் உண்டு பைரவி. நல்ல குடும்பத்தில் பிறந்த உனக்கே இது புரியும்னு நினைக்கிறேன். திரைமறைவில் நான் எப்போவுமே இருப்பேன். நீ நல்லா வாழணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். மறுநாளே மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்து விட்டார்கள். பெண் பார்க்க வெங்கட் அவனது அப்பா 3 பார்ட்னர்கள் மட்டும் வந்தார்கள். அவளை பார்த்தார்கள். தனியாக வந்து வெங்கட் பேசினான். மிக இனிமையாகத்தான் பேசினான். அவன் உச்சத்தை தொடலாம் என எல்லாம் அவன் வாழ்க்கையில் நம்பிக்கையை காட்டிவிட்டான். எந்த பேங்க்ல உங்க பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு? வேறொரு பேங்கை மாத்திடலாமா பைரவி? உங்க பேங்க்குக்கு சொன்னேன். பெரிய வங்கி. எதுக்கு? அங்கேயே இருக்கட்டும். நீ விவரம் தெரிஞ்சவள். நீயும் பிஸ்னஸ்ல ஒரு பார்ட்னர் ஆகணும் பைரவி. உங்க பார்ட்னர்களோட மனைவிகள் எல்லோரும் இருக்காங்களா? இதுவரைக்கும் இல்லை. அவங்க எல்லோரும் குடும்ப தலைவிகள். நீ ஒருத்தி தான் உத்தியோகம் பார்க்கிறவ. எனக்கு இது போதும். அதுக்குள்ள நான் வரல. பிரச்சனை வந்துடும். என்னை கலக்காதீங்க. சரி, பெருத்த லாபம் வரும்போது அனுபவிக்க போறது நீதானே. எனக்கு பணத்தாசையே இல்லை. நியாயமா நமக்கு சேர வேண்டியது சேர்ந்தா மட்டும் போதும். அவளும் சம்மதம் சொல்லிவிட்டாள். அந்த மாத கடைசியில் நிச்சயதார்த்தம் நடந்தது. ஒரு ஓட்டல் ஹால் எடுத்து 100 பேர் வரை அழைத்து பிரம்மாண்டமாக நடந்தது. கேஆருக்கு தகவல் தெரியும், ஆனால் வரவில்லை. பைரவிக்கு மிகுந்த வருத்தம் தான். அடுத்த மாதத்தில் முகூர்த்த நாள் இருக்க அதே ஓட்டலில் ஹால் எடுத்து ஒரு 200 பேரை கூப்பிட்டு சாப்பாடு என சகல செலவையும் வெங்கட்டை ஏற்று திருமணம் நல்ல நாளில் நடந்தது. அந்த நாளிலே கிட்டத்தட்ட 4-5 லட்சங்கள் வரை செலவானது. பைரவியின் அண்ணன் வாயை பிளந்தான். இப்படி ஒரு வரன் கிடைத்ததே என பூரித்து போனான். அன்னைக்கு தங்கள் சேமிப்பு கரையாமல் கல்யாணம் நடக்கிறதே என்ற சந்தோஷம். கல்யாணத்துக்காக 10 நாட்கள் லீவு போட்டு பைரவி புறப்படும் நாள். கேஆர், ஒரு நண்பனா நீ வரக்கூடாதா? மற்ற ஊழியர்கள் கூட நீயும் வாயேன். வேண்டாம் பைரவி, நான் இங்கேயே இருக்கிறேன். அங்கே வந்து யாராவது உளறி தொலைச்சிட்டா அந்த விபத்து ஏற்பட்டுவிடும். என் வாழ்க்கை திசை மாறப்போகுது கேஆர். நல்லது தானே? மனைவி, அப்புறமாக தாய். எல்லா பெண்களும் விரும்பக்கூடிய பதவிதானே. உனக்கும் வாய்க்க போகுது. சரி கேஆர், ஆனாலும் எனக்குள்ளே ஏதோ ஒரு நெருடல். எதுக்கு பைரவி? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இல்லை கேஆர், உன்னையும் நம்ம காதலையோ நான் சொல்லல. அதையும் தாண்டி ஏதோ ஒரு சங்கடம் என் அடி வயிற்றில் இருக்கு. எனக்கு என்னன்னே புரியல. பைரவி, வாழ்க்கையில மாற்றம் முக்கியம் இல்லையா? புது ஏரியால காலை வைக்கும்போது இனம் புரியாத சங்கடம் எல்லோருக்குமே இருக்கும். அதுதான் இது. இல்ல கேஆர், இது வேற. எதையாவது நினைச்சு நீ குழம்பிட்டு இருக்காத. உன்னோட புது வாழ்க்கை மனசு சந்தோஷமாக தயாராகணும், புரியுதா? நீ என் மேல் கொண்ட காதலுக்கு செலுத்துற மரியாதை தான் அது. தலையசைத்து விட்டு விடை பெற்றாள். அதன் பிறகு நாட்கள் வேகமாக, ஏற்பாடுகளும் வேகமாக ரக்க கட்டி நடக்க கழுத்தில் வெங்கட் கட்டின தாலி ஏறிவிட்டது. வீட்டினுள் யாரோ வந்து ஆர்த்தி எடுத்தார்கள். பெரிய வீடுதான், மும்பையில் தனி வீடு. ஆனால் புறநகர் பகுதியில் இருந்தது. விட்டுவிட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமான வீடு. ஏராளமான பேர் உள்ளே இருந்தார்கள். 6 பார்ட்னர்களும் அவங்களை சார்ந்த குடும்ப மனுஷங்களும் இருந்தார்கள். எல்லோரையும் வெங்கட் அறிமுகப்படுத்தி விட்டான். மாமியார் அருகில் வந்தால், சமையலுக்கு வீட்டு வேலைக்கு என ஆட்கள் இருக்காங்க பைரவி, நாம எதுவுமே செய்ய வேண்டாம். இங்கிருந்து பேங்க் தூரம் இல்லையா என பைரவி கேட்க, உனக்குத்தான் கார் இருக்கே, போயிட்டு வா. ஓகே. அண்ணன், அண்ணி, அண்ணியின் குழந்தைகள் என 3 பேருடன் சின்ன வீட்டில் வாழ்ந்த அமைதியான வாழ்க்கை. இந்த சந்தை கடையை பற்றி யாருமே அவளுக்கு புரிய வைக்கவில்லை. இவர்களுக்கென தனி போர்ஷன் மட்டும் இருந்தது. அன்றே முதலிரவு வெங்கட் என்னவோ இனிமையாகத்தான் இருந்தான். ஆரம்பத்தில் எதுவுமே தப்பாக இல்லை. மாமியார் அவளுடன் பெரிதாக ஒட்டவில்லை. சாரி பைரவி, வேலை அதிகம், தேனிலவுக்கு போக நேரமில்லை. பரவாயில்ல வெங்கட், நான் எதுவும் எதிர்பார்க்கல. உனக்கு இங்கே போர் அடிக்கும், நீ நாளைக்கே கூட வேலையில் சேர்ந்துடலாம். சரிங்க, உனக்குன்னு வீட்டில் எந்த வேலையும் இல்லை பைரவி, நீ ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம் என வெங்கட் சொல்லவும் அவள் எல்லாத்துக்கும் சரி என மட்டும் தலையாட்டி கொண்டிருந்தாள். சாப்பாடு நேரத்துக்கு அவள் கைக்கு வந்தது. வெங்கட் மட்டுமே இதமாக இருந்தான். அது எல்லாம் முதல் மகள் பிறக்கும் வரை நேராகத்தான் போய்கொண்டிருந்தது. அடுத்தபடியாக செந்தில் உருவாகி 6ஆம் மாதம் நடக்கும் போதுதான் அவளின் வாழ்க்கையில் விபரீதங்கள் எல்லாம் வெளிவரத் தொடங்கின. அதுவரை இவளது சம்பத்தை கூட கேட்டிராத வெங்கட் அவளின் வாழ்க்கை திசை மாறத் தொடங்கிவிட்டது. அப்படி என்னதான் பைரவியின் வாழ்க்கையில் நடந்தது என அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளை இரவு அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.